Hello guys, welcome back to W2S Academy Prem Kiran channel. So நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது class 11 physics oscillation chapter part 7 video நம்ம பார்க்க போறோம். So part 6 videoல நம்ம என்ன பார்த்தோம்னா like springoட oscillation எல்லாம் பார்த்தோம். So ரெண்டு spring series connection, ரெண்டு spring வந்து பார்த்துட்டோம்னா parallel connection and அதுக்கப்புறம் வந்து single springoட time period இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா oscillation of a liquid in a tube and அதோட டைம் பீரியட் என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு யூ ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துக்காங்க. அதுக்குள்ள நீங்க நான் விஸ்கஸ் லிக்விட், ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்றேன்னா சாரி நான் விஸ்கஸ் லிக்விட் எடுத்துக்கறணும். நான் விஸ்கஸ் லிக்விட் அது என்ன நான் விஸ்கஸ் லிக்விட்னா டென்சிட்டி கம்மியா இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய லிக்விட். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்னென்னலாம் எடுத்துக்கலாம்னா கெரோசின், பெட்ரோல், ஓகே, வாட்டர், இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் விஸ்கஸ் லிக்விட். ஓகேவா? இதே நீங்க வந்து ஆயில் இல்ல அதுலயே அந்த விளக்கெண்ணெய் இருக்கு பார்த்திருக்கீங்களா, கேஸ்டர் ஆயில், அந்த மாதிரி லூப்ரிகன்ட் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப திக்கா, இது ஹனி இதெல்லாம் ரொம்ப திக்கா இருக்கும், அதெல்லாம் விஸ்கஸ் லிக்விட். அதை வந்து இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டா கிடைக்காது. அதனால என்ன சொல்றாங்கன்னா ஈஸியா மூவ் ஆகக்கூடிய லிக்விட், அந்த டியூபோட வால்ல ஒட்டாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நான் விஸ்கஸ் லிக்விட் ஏதாவதுனாலும் நீங்க எடுத்துக்காங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு லிக்விட வந்து பார்த்துட்டோம்னா அந்த டியூப்ல ஊத்தி வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஈக்லிபிரியம் பொசிஷன்ல வந்து நிற்கும். இதுதான் ஈக்லிபிரியம் பொசிஷன். பாருங்க, இதுதான் ஈக்லிபிரியம் பொசிஷன். எதுவுமே பண்ணாம இருந்தோம்னா இங்கதான் ரெண்டும் ஈக்குவலா வந்து நிற்கும். கரெக்டா? இப்ப என்ன பண்ண சொல்றான்னா ஒரு சைடு நீங்க வந்து பார்த்துட்டோம்னா வாயை வச்சு ஊதுங்க, ப்ளோ பண்ணுங்க. ஓகே, அப்படி ப்ளோ பண்றப்போ எனக்கு ஒரு சைடு தண்ணி வந்து பார்த்துட்டோம்னா குறையுமா, லிக்விடோட அளவு குறையுமா. ஸோ இது இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து பார்த்துட்டோம்னா இது வந்து பார்த்துட்டோம்னா தண்ணி இவ்வளவு தூரம் கீழே குறைஞ்சிருக்கு. எவ்வளவு ஒய்ங்கிற அளவுக்கு தண்ணி கீழே இங்க குறைஞ்சிருக்கு. அதே அளவுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இந்த பக்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை விட டபுள் த அமௌண்ட் அளவுக்கு இங்க வந்து மேல எனக்கு ரைஸ் ஆயிருக்கும். டபுள் த அமௌண்ட் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இது வந்து பார்த்துட்டோம்னா மீன் பொசிஷன்ப்பா, இது மீன் பொசிஷன். இது ஒய்ங்கிற அளவுக்கு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இது மேல போயிருக்கும். கரெக்டா? ஒய்ங்கிற அளவுக்கு மேல போயிருக்கும். அப்ப இங்க 10 சென்டிமீட்டர் குறைஞ்சிச்சுன்னா இங்க 10 சென்டிமீட்டர் அதிகமாகும். கரெக்டா? இப்ப என்ன சொல்ல வரானுங்கன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், தண்ணி வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு ஆயிருக்கு ஊதுனால. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னா இந்த பக்கம் ஒரு y அந்த பக்கம் ஒரு y, சோ அதனால டோட்டலா 2y அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஓகே, சோ நீங்க இந்த மாதிரி கூட போட வேண்டாம், இது கூட வேண்டாம். ஓகே, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 2y. இப்போ நம்ம லைனா ஒண்ணா போலாம். என்னங்கிறது பாருங்க. பிரஷர் P கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, Hg rho. கரெக்டா? Let this be an equation number 1. Height, acceleration due to gravity, rho இங்கிறது density of the liquid. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா pressure is equal to force into force is equal to pressure into area. கரெக்டா? Force F is equal to pressure into area. கரெக்டா? Let this be an equation number 2. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 கொண்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்படி நான் சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும், force is equal to Hg rho into A. Let this be an equation number 3. சரி, இது 3ன்னு வேண்டாம், இது பண்ணிக்கலாம் இருங்க. ஹெச்ங்கிறது என்னது, ஹைட். இங்க தண்ணியோட ஹைட் வந்து பார்த்துட்டோம்னா வாட் இஸ் த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஹெச்ங்கிறது தான் இங்க டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, சோ ஹெச் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இந்த இடத்துல, F is equal to 2yg rho A. and இங்க ஒரு மைனஸ் சைன் போட்டிருப்பாங்க. அப்ப இந்த மைனஸ் சைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நான் ப்ளோ பண்ணதுக்கு ஆப்போசிட்டா தான் எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். கரெக்டா? நான் இப்படி ப்ளோ பண்ணியிருக்கேன், எனக்கு வாட்டர் ரைஸ் ஆனது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த பக்கம். ஓகே, ஸோ மைனஸ் சைன் இண்டிகேட்ஸ் தட் the force given is opposite to that of the displacement. Okay, so let this be an equation number 3. இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா mass of the liquid.
ஓகே, இது நீங்க எழுதுறப்ப pressure on liquid அந்த டியூப்ல கொடுக்கக்கூடியது. ஓகேவா, அப்படி போட்டுக்காங்க. ஸோ mass of the liquid m is equal to, நீங்க என்ன போட்டிக்கலாம், mass is equal to volume into density, volume into density. முடிஞ்ச அளவுக்கு சின்னதாவே எழுதுறப்பா இங்க. அப்ப நம்மளுக்கு இங்க என்ன ஆன்சர் கிடைக்கும், m is equal to வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, length into breadth into height into density ஆல்ரெடி என்னது rho. so any two sides நான் மல்டிப்ளை பண்ணனா it gives area, கரெக்ட்டா. அப்ப m is equal to length அப்படியே இருக்கட்டும், breadth and height நான் மல்டிப்ளை பண்றேன், it gives area into rho. இது வரைக்கும் ஓகேவா? let this be an equation number 4. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா according to Newton's second law, Newton's second law, so according to Newton's second law நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும், F is equal to ma. let this be an equation number 5. so substitute equation number 4 in equation number 5. நான் போட்டேன்னா F is equal to answer என்ன கிடைக்கும், m வர இடத்துல L, length, area, rho into இங்க வந்து பார்த்துட்டோம்னா a. okay, let this be an equation number 6. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, equation number 3 யும் equation number 6 யும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா. அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும் ஓவராலா, therefore L A rho small a is equal to minus 2 y g rho a. இப்போ இதுல எதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கேன்சல் ஆகும், இதுல கேன்சல் ஆகிறது area get cancelled, density get cancelled. so நம்மளுக்கு இருக்கிறது இது மட்டும் தான், நம்மளுக்கு தேவை acceleration தானே. so minus 2 y g divided by L. let this be an equation number 7. okay, so already we know that என்னது acceleration of a simple harmonic motion. so simple harmonic motion for acceleration is given by a is equal to என்ன போடுவீங்க, minus omega square y, கரெக்ட்டா. let this be an equation number 8. okay, அப்போ equation number 7 is equal to equation number 8 நான் போட்டோம்னா என்ன கிடைக்குங்க ஓவராலா, minus omega square y is equal to minus 2yg divided by L. so y get cancelled, minus get cancelled, அப்போ omega square is equal to 2g divided by L, whereas omega is equal to square root of 2g divided by L. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, time period தேவை. so t is equal to 2 pi divided by omega, right. அப்போ 2 pi divided by omega வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம், root of 2g divided by L. அப்ப time period is equal to 2 pi root of L divided by 2g. so இதுதான் time period of oscillation of a liquid in a U-tube. ஓகே, அப்ப என்ன அர்த்தம், இங்க நீங்க ப்ளோ பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க வாயை எடுத்துட்டீங்கன்னா தண்ணி உடனே எனக்கு என்ன ஆகும், இப்படி ஆசிலேட் ஆக ஆரம்பிக்குமா பாருங்க, இந்த பக்கம் ஆசிலேட் ஆக ஆரம்பிக்குமா, கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்க, இந்த பக்கம் எனக்கு இப்படி ஆசிலேட் ஆயிட்டு, அப்புறம் இந்த பக்கம் ஆசிலேட் ஆயிட்டு, இப்படி ஆசிலேட் ஆயிட்டு, இப்படி ஆசிலேட் ஆயிட்டு, கடைசியில வந்து தண்ணி எங்க நின்றோம், கரெக்டா இந்த மீன் பொசிஷன்ல வந்து இப்படி நிக்கும், கரெக்டா இங்க மீன் பொசிஷன்ல நிக்கும். அப்போ இந்த ஆசிலேஷனும் வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் an example of what, simple harmonic motion அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இந்த டெரிவேஷன் வந்து பார்த்துட்டோம்னா கொடுத்திருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா, ஃபைன். இப்போ இதோட கண்டினியூஷன் என்ன பார்க்க போறோம்னா ஆசிலேஷன் ஆஃப் a simple pendulum, அப்படி இந்த கண்டினியூஷன்ல இதையும் சேர்த்து பார்த்தலாம், ஆசிலேஷன் ஆஃப் a simple pendulum. ஓகே ஓகே, ஒரு சிம்பிள் பெண்டுலம் எடுத்துக்காங்க, இந்த லென்த் ஆஃப் த த்ரெட் வந்து பார்த்துட்டோம்னா எல்னு வச்சுக்கலாம், அண்ட் இதோட மாஸ் கீழே கட்டி தொங்க விட்டுருக்கிற இந்த பாபோட மாஸ் வந்து எம்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா இந்த சிம்பிள் பெண்டுலமை இந்த ஆங்கிளுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி நான் வந்து தள்ளுறேன். ஓகே, இழுத்து பிடிச்சிருக்கேன் இந்த பக்கம். ஸோ இது என்ன பண்ணியிருக்கு, எனக்கு இது இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே போயிருக்கு. ஓகே, ஸோ அதே தான் இருக்கும், இது வந்து பார்த்துட்டோம்னா எல், எவ்வளோ தூரம் நான் இங்கே இழுத்துருக்கேன்னா எக்ஸுங்கிற அளவுக்கு வந்து பார்த்துட்டோம்னா நான் இழுத்துருக்கேன், எக்ஸுங்கிற அளவுக்கு இந்த பக்கம் இழுத்துருக்கேன், இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஓகே, இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இந்த இடத்துல எப்பவுமே நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொருள் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து கீழே வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா, டவுன்வர்ட் ஃபோர்ஸ்
mg. அப்போ அதுக்கு ஈக்குவலா வந்து பார்த்துட்டோம்னா மேல டென்ஷன் ஃபோர்ஸும் எனக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகுமா? அப்போ இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸும் அப்வர்ட் ஃபோர்ஸும் சொல்லக்கூடிய டென்ஷனும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா they cancel each other, then the object remains at rest அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? சோ அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா இங்கேயே அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. சோ இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் F is equal to mg. இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு அப்வர்ட் ஃபோர்ஸ், இது வந்து பார்த்துட்டோம்னா டென்ஷன் எனக்கு இப்படி இருக்கும். ஓகே, சோ இந்த ஃபோர்ஸை நான் ரெண்டு காம்போனண்டா பிரிக்கிறேன். ஒன்னு வந்து பார்த்துட்டோம்னா வெர்டிக்கல் காம்போனன்ட், இன்னொன்னு வந்து பார்த்துட்டோம்னா ஹரிசாண்டல் காம்போனன்ட். சோ இது வெர்டிக்கல் காம்போனன்ட் வந்து பார்த்துட்டோம்னா mg நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா cos theta, and இது வந்து பார்த்துட்டீங்கன்னா horizontal component F is equal to mg sin theta. ஓகே, இப்போ இங்க என்ன சொல்ல வர்றானுங்கன்னா இந்த இதோட vertical componentும் and இந்த tensional forceம் ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால they cancel each other, that is they nullify each other. எந்த ரெண்டும் tension and downward force இந்த ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா they cancel each other and they nullify. அப்ப இந்த இதுல எது மட்டும் தான் ஆக்ட் ஆகும்? so only horizontal component வந்து பார்த்துட்டோம்னா ஆக்ட் ஆகும். அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்? vertical component என்னது? F is equal to mg cos theta. ஓகே, and அதே வந்து பார்த்துட்டீங்கன்னா horizontal component F is equal to mg sin theta. ஓகே, சோ அப்ப இதுல எது கேன்சல் ஆயிரும்? இது கேன்சல் ஆயிரும். இதை மட்டும் தான் நம்ம கன்சிடரேஷன்ல எடுத்துக்கிறோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம்னா ப்ராப்ளம் வந்து நம்ம இங்க போட போறோம். ஓகே, சரி, இந்த பெண்டுலம் நான் இழுத்து வச்சிருக்கேன்ல, இதை வந்து நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ணா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? பாருங்க, இது வந்து பார்த்துட்டோம்னா தீட்டா, அண்ட் இது வந்து பார்த்துட்டோம்னா எல், இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எக்ஸ், இப்படி நம்ம எடுத்துருக்கிறோமா? அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த இதை கன்சிடர் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபோர்ஸ் F is equal to mg sin thetaவை மட்டும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. let this be an equation number 1. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் இருந்து நான் என்ன பண்றேன்னா sin theta கண்டுபிடிக்கிறேன். sin theta is equal to எனக்கு என்னது? ஆப்போசிட் divided by adjacent வந்து L. இங்க என்ன சொல்றானுங்கன்னா since sin theta is very small, sin theta can be considered as simply theta. So இது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால it can be considered as theta. அப்ப எனக்கு இங்க என்ன கிடைக்கும்? theta is equal to x divided by L. Let this be an equation number 2. Okay, அப்ப எனக்கு இது என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா substituting 2 in equation number 1, so we get what? இங்க போட்டோம்னா F is equal to mg, இது sin theta வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம்? x divided by L. இந்த இடத்துல ஒரு மைனஸ் போட்டுக்காங்க. ஏன் மைனஸ் நம்ம போடுறோம்? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? F is equal to minus ky. ஸோ மைனஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? நான் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்ல ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வேலை செய்யும். ஸோ அதனால அந்த மைனஸ் சைன் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இங்க போட்டிருக்கோம். ஸோ let this be an equation number 3. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டோம்னா according to Newton's second law F is equal to ma போட்டுக்கலாமா? so let this be an equation number 4. இப்போ equation number 3ஐயும் equation number 4ஐயும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும்? ma is equal to minus mgx divided by L. okay, இதுல mm get cancelled, therefore acceleration is equal to minus gx divided by L. okay, let this be an equation number 5. இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம்? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இஸ் கிவன் பை a is equal to minus omega square y. So let this be equation number 6. அப்போ எந்த ரெண்டை ஈக்குவேட் பண்ணிக்கலாம்? 5ஐயும் 6ஐயும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும்? minus omega square y is equal to minus g x divided by L. ரைட்? அப்ப இந்த இடத்துல இங்க ஒரு y நான் விட்டுட்டணும்னு தோணுதுப்பா. ஒரே
நிமிஷம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன் பாருங்க. வெர்டிக்கல் அப்படிங்கிறதுக்காக நான் y போட்டுட்டேன். ஃபார்முலா வந்து பார்த்துட்டோம்னா இந்த இதுதான். அது வந்து வெர்டிக்கலா இருக்கிறப்போ நம்ம இங்க ஹரிசாண்டலா தானே டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. அப்ப இந்த y-க்கு பதிலா நம்ம இங்க என்ன போட்டிருக்கணும் பாருங்க. இந்த y போட்டிருந்தேன்ல, இதுக்கு பதிலா நான் என்ன தெரியுமா போடணும்? x போடணும். இந்த x போடணும், அதை நான் மறந்துட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா x போடணும். ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6. ஏன்னா வெர்டிக்கல் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே, வெர்டிக்கலா இருந்தால் தான் y நம்ம போடணும். இப்போ நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 5 ஈக்குவேஷன் நம்பர் 6 கூட ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜிஎக்ஸ் divided by L. அப்போ x get cancel, minus minus get cancel. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஒமேகா ஸ்கொயர் is equal to g divided by L அப்படின்னு இருக்குமா? எனக்கு தேவை ஒமேகா, nothing but root g divided by L அப்படின்னு நம்மளுக்கு இங்க கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 7. ஸோ நம்மளுக்கு டைம் பீரியடோட ஃபார்முலா என்ன? total rotation 360 degree 2 pi divided by angular velocity. அப்ப இதுல நான் போட்டேன்னா என்ன கிடைக்கும்? 2 pi root of L divided by G. இது வந்து பார்த்துட்டோம்னா டைம் பீரியட். இதே நம்மளுக்கு frequency கேட்டாங்கன்னா 1 divided by 2 pi root of G divided by L. அப்ப இந்த இடத்துல G எதை represent பண்ணுது? G represents acceleration due to gravity. 9.8 meter per second square. L இங்கிறது என்னது? Length of the pendulum. Length of the pendulum. ஓகே, அப்ப நீங்க இந்த இடத்துல சொல்லலாம், ஒரு பெண்டுலமோட டைம் பீரியடு எதை பொறுத்து வந்து பார்த்துட்டோம்னா மாற போறது கிடையாது. கன்ஃபார்மா வந்து பார்த்துட்டோம்னா அதோட மாச பொறுத்து மாற போறது கிடையாது. வேணா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சிமுலேஷன் காமிச்சிடுறேன். நீங்க எத்தனை கிலோ கட்டி தொங்க விட்டாலுமே லென்த்தும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் நம்மளுக்கு இங்க ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் ரொம்ப குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா இந்த இடத்துல பாருங்க, நான் எழுதி காமிச்சிட்டு அந்த சிமுலேஷனையும் நான் போட்டு காமிச்சிடுறேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, டைம் பீரியட் வந்து பார்த்துட்டோம்னா டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். அப்படின்னு என்ன அர்த்தம்னா லென்த் அதிகமாக அதிகமாக அந்த இது ஆடுறதோட ஆசிலேஷனோட டைம் பீரியடும் எனக்கு அதிகமாகும். ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சு நம்ம அப்போ மாஸுக்கு இதுக்கும் இங்கே சம்மந்தமே இல்லை. வெயிட் எவ்வளவா இருந்தாலும் சரி அந்த சிமுலேஷனை தான் நம்ம இங்கே பார்க்க போறோம். நீங்க அதை ஒரு டைம் பார்த்துருங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே காமிச்சிருக்கேன். இதில் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரிக்கு வந்து பார்த்துட்டோம்னா நான் இப்படி இழுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் விட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஆசிலேஷன் நடக்குதா? ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், நடுவில் வந்து பார்த்துட்டோம்னா இது மீன் பொசிஷன். ஸோ மீன் பொசிஷனை வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு வெலாசிட்டியை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ வெலாசிட்டி பாருங்கள் எனக்கு எப்படி இன்க்ளூட் ஆகுது பாருங்கள், தெரியுது உங்களுக்கு? இப்போ ஆக்சலரேஷன் போடுறேன் பாருங்கள், ஆக்சலரேஷன் பாருங்கள் இந்த பக்கம், புரியுதா? அப்போ இதை வேணா உங்களுக்கு நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் என்ன ஆகும்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பாருங்க, எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் எனக்கு பாருங்க வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு, ஆக்சலரேஷன் அதிகம். இது வந்து பார்த்துட்டோம்னா மீன் பொசிஷன். மீன் பொசிஷனில் பாருங்க எனக்கு ஆக்சலரேஷன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல அதிகமாக இருக்கு, வெலாசிட்டி இங்கே கம்மியாக இருக்கு. மறுபடியும் இந்த சைடு போயிடுச்சுன்னா பாருங்க velocity at extreme position velocity is 0, கரெக்டா? acceleration will be high. so இந்த accelerationல தான் நடுவுல வந்து அந்த நெகட்டிவ் வெலாசிட்டினால ஓவர் ஷூட் ஆகி எனக்கு அந்த பக்கம் போகும். இதைத்தான் நம்ம அந்த இதுல நான் சொல்லியிருந்தேன் கம்ப்ளீட்டா. இந்த இடத்துல பாருங்க ஆசிலேஷனோட சிமுலேஷன் இங்க நான் காமிக்கிறேன். நம்மளுக்கு நல்லா தெரியும் லென்த் அதிகமாக அதிகமாக அது ஆசிலேஷன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு டைம் அதிகமா பிடிக்கும். ஓகேவா? இதே மாஸ் நான் மாறினாலும் மாறாட்டியும் அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்க போறது கிடையாது. அதைத்தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் எக்ஸ்பெரிமெண்டா நான் காமிக்க போறேன் இந்த சிமுலேஷன்ல. ஸோ இங்க பாருங்க, இந்த பெண்டலமோட லென்த் வந்து பார்த்துட்டோம்னா 0.5 மீட்டர் விச் இஸ் நத்திங் பட் 50 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாமா? இங்க எவ்வளவு மாஸ் கட்டி தொங்க விட்டுருக்கேன்? கிட்டத்தட்ட 1/2 கிலோ வந்து பார்த்துட்டோம்னா கட்டி நான் தொங்க விட்டுருக்கேன். 0.5 kg 1/2 கிலோ நான் கட்டி தொங்க விட்டுருக்கேன். இப்போ இது 10 டைம் ஆசிலேட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுது, எவ்வளவு டைம் பிடிக்குது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா பாருங்க, கரெக்டா இந்த இடத்துல 30 டிகிரில வந்து பார்த்துட்டோம்னா இதை நான் வச்சிருக்கேன். இப்போ இதை நான் ஆசிலேட் பண்ணறேன். ஸோ கரெக்டா நடுவுல வர்றப்போ வாட்ச் கிளாக்கை வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சரியா? ரீசெட் பண்ணிக்கிறேன். 10 ஆசிலேஷனுக்கு செக் பண்ணலாம். ஸ்டார்ட் 1 சரி இங்கே ஸ்டார்ட் பண்ணல. 1 2 3 4
5 6 7 8 9 10. ஓகே, ஸோ 15 செகண்ட் ஆயிருக்கு. 14.98. ஸோ 50 சென்டிமீட்டர் லென்த்தை வச்சுக்கிட்டு 0.5 கேஜி வெயிட்டை கட்டி தொங்க விட்டுட்டு நான் இதை ஆசிலேட் பண்ணுறப்ப எனக்கு 15 செகண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லென்த்தை வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். எவ்வளோனா 70 சென்டிமீட்டர் நான் வைக்கிறேன். அதே மாஸ் தான், மாஸில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஓகே, இப்போ இதை நான் வந்து பார்த்துட்டோம்னா ஆசிலேட் பண்ணுறேன். எனக்கு டைம் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, அதே இந்த இடத்துல 30 டிகிரியிலேருந்து தான் இப்போ நான் இதை நான் விட போகிறேன். ஓகே, ஆங்கிள்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நான் விட்டுறேன். ஸ்டார்ட் 1 அது 1 2 சரி நீ ஸ்டார்ட் பண்ணலப்பா. ஸ்டார்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. பாருங்க 18 செகண்ட் ஆயிருக்கு. அதுக்கு 15 செகண்ட் தான் இருந்துச்சு. ஓகே, அப்ப என்ன சொல்ல வரானுங்க, டைம் அதிகமாக அதிகமாக எனக்கு என்ன லென்த் பெண்டுலமோட லென்த் அதிகமாக எனக்கு அது ஆசிலேட் ஆகிற டைம் பீரியடும் எனக்கு அதிகமாகும். ஓகே, இப்ப மாச நம்ம அதிகம் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இது 17.90 செகண்ட்ஸ் வந்திருக்கா. அதே லென்த் இருக்கட்டும், மாசம் மட்டும் நான் அதிகம் பண்றேன். மாஸ் வந்து பார்த்துட்டோம்னா இப்ப கிட்டத்தட்ட 1.5 கிலோ கட்டி தொங்க விட்டுருக்கேன். எனக்கு இப்ப இந்த இடத்துல ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குமான்னு பார்க்கலாம். ஓகே, start. Start. 1 2 3 4 5 6 7 8 9 10. பாருங்க, again 17.48 more or less நான் என்னோட அந்த சின்ன எரரோட சேர்த்து. அப்ப என்னது, மாஸ் எவ்வளவா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் வந்து பார்த்துட்டோம்னா டைம் ஃபார் கிவன் 10 ஆசிலேஷன் ரிமைன் சேம். ஓகேவா, லென்த் மாறினா மட்டும்தான் டைம் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு டிஃபர் ஆகும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. இது வரைக்கும் ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பார்ட் கம்ப்ளீட்டாவே இந்த இடத்துல நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. வித் சிமுலேஷனோட நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு.